வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். காலில் முள் குத்திவிட்டால் ஒரு ஊசி முனையை எடுத்து அந்த முள்ளை நாம் வெளியே எடுப்போம். அதேபோல நாம் எந்த எதிரியை சந்திக்க வேண்டும் என்று சொன்னாலும் அந்த எதிரியின் பலவீனம் என்ன, பலம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு பலவீனமாக இருக்கின்ற அந்த நிலையை பயன்படுத்தி நாம் வெற்றி கொள்ள வேண்டும். இதுதான் போர் தந்திரம் என்பார்கள், ஒரு யுக்தி என்பார்கள். இப்படித்தான் மயன் பாண்டவர்களுக்காக இந்திரபிரசத்தை சரி செய்து அதில் தர்மர் அரியணை ஏறினார். தர்மர் அரியணை ஏறியவுடன் கிருஷ்ணனை பார்த்து ராஜசுக யாகம் செய்ய வேண்டும், அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார். அதற்கு கிருஷ்ணர் சொன்னார், அது முடியாது, நூற்றுக்கணக்கான மன்னர்கள் நமக்கு இருக்க வேண்டும், அப்படி என்று சொன்னால்தான் நாம் ராஜசுக யாகத்தை செய்ய முடியும் என்று சொன்னார். மீண்டும் கிருஷ்ணன் சொன்னார், கம்சனின் மாமன் ஜெயசந்தன் 84 மன்னர்களை பிடித்து வைத்திருக்கின்றான். 100 மன்னர்கள் சேர்ந்தவுடன் அவன் மனித நர யாகத்தை செய்ய போகிறான். அதை தடுத்து நிறுத்திவிட்டால் நீ ராஜசுக யாகத்தை மன்னர்களோடு உதவியோடு செய்யலாம் என்று கிருஷ்ணர் சொன்னார். நீங்களே ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார். உடனே கிருஷ்ணனும் பீமனும் அர்ஜுனனும் ஜெயசந்தனிடம் சென்றார்கள். சென்று நீ செய்ய இருக்கின்ற யாகம் சரியானதல்ல, மனித குலத்திற்கு தீங்கானது, செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். அதற்கு ஜெயசந்தன் சொன்னான், அதை தடுப்பதற்கு நீங்கள் யார், என்ன முறையில் தடுக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு கிருஷ்ணர் சொன்னார், நான் யாதவகுல மன்னன், இவர்கள் இருவரும் சந்திரகுல மன்னர் தர்மரின் தம்பிகள் அர்ஜுனனும் பீமனும் என்று சொன்னார். இருவரும் மோதி பார்ப்போம் என்று சொல்லி பீமனும் ஜெயச்சந்தனும் அங்கே போரிட்டார்கள். பீமன் ஜெயச்சந்திரனை அடித்து அடித்து துவைத்து போட்டாலும் அவன் மீண்டும் உயிர் பெற்று வந்தான். உடனே கிருஷ்ணர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு புல்லை எடுத்தார், அதை 2ஆக கிழித்து தலைகீழாக வைத்து அதை ஒட்டி கீழே போட்டார். பீமன் புரிந்து கொண்டான். ஜெயச்சந்தனை 2 கால்களையும் பிடித்து கிழித்து கால்பாகம் தலைப்பாகம் மாறி மாறி இருக்கும்படி அதை ஒட்டிவிட்டான். ஜெயச்சந்தனின் உயிர் பிரிந்தது. அந்த சூழ்நிலையில் எப்படி செய்தால் பீமன் வெற்றி பெறுவான் என்று கிருஷ்ணர் அங்கே சரியான யோசனை சொன்னார். இதுதான் இக்கட்டான சூழ்நிலையிலும் சிக்கலான நேரத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் என்பதற்கு கிருஷ்ணனின் அந்த செய்கை அங்கே கோடிட்டு காட்டியது. எனவே இப்பேற்பட்ட கருத்துக்களை கேளுங்கள். நாளை காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.